ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செந்தில். இது உங்களோட ஃபேவரட் சேனல். இன்றைக்கி ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். மார்க்கெட் கிராஷ். இஃப் அட் ஆல் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பேச போகிறோம் இந்த வீடியோவில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ரீச் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய வியூவர்ஸை போய் சேர மாட்டேங்குது. இதுக்கு யூடியூபோட ஒரு ஆல்கரிதம் தான் காரணம். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த வீடியோ நிறைய வியூவர்ஸ்ட்டு போய் சேரும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன பயந்தரக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தாங்க மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் வந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் கிராஷ்ல நம்ம என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதை விட முக்கியமாக என்ன வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். ஸோ என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது இந்தியாவை பற்றிங்க. அதிகபட்சம் இந்தியாவில் என்ன நடக்கும், இந்தியாவுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும், இப்போ உலக மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் இந்தியாவோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ப்ரிசியூம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்தியாவில் கண்டிப்பாக மிடில் கிளாஸ் பீப்புளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு பாஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸாக. ஸோ அதே மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் 10 to 15 இயர்ஸுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 20 வருஷமாகவே நம்ம நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வாங்குகிறோம், நம்ம வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், டிவி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி கன்சியூமர் குட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாங்குகிறோம். ஸோ ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மனிதனோட வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக மாற்றுற பொருட்கள் என்னென்ன, ஒரு மொபைல் ஃபோன் ஆகட்டும், ஏசியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டுக்குள்ளே கொண்டு வர்ற என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க வாங்குறாங்க, அவங்களோட எக்ஸ்பென்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பொருட்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சா போதுங்க. கடந்த 20 வருஷங்கள் எந்த அளவுக்கு இந்தியாவோட ஒரு பூமிங்கில் ஹெல்ப் பண்ணுச்சு நம்ம மிடில் கிளாஸோட இன்கம் அப்படின்னா, அதே அளவுக்கு அடுத்த 20 வருடமும் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் வேலையை தேடிக்கிட்டு ஒரு டேபிளில் ஒரு 8 hours ஜாப் பார்க்குறதுக்கு தாங்க நம்ம எல்லாருமே விருப்பப்பட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஸ்டார்ட் அப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது புது பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் வருது, நிறைய ஃபினான்ஸ் பண்ணுறாங்க, நிறைய ஃபினான்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க, செல்ஃபாக மோட்டிவேட் ஆகுறாங்க. இந்தியா ஒரு க்ரோத் லெவலுக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நாட்டோட ஃபியூச்சர் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஸோ பேசிக்காக இந்தியாவில் இருக்க நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் என்ன மாதிரி பொருட்களை வாங்குவோம், என்ன மாதிரி பொருட்களை அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம், என்ன மாதிரி பொருட்களில் நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும் போதுங்க. நமக்கு எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான செக்டர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுது. மெயினாக ரீட்டைலிங் செக்டர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன சிச்சுவேஷனாக இருக்கட்டும், இப்போ ஸ்பெஷலி இந்த கொரோனா சிச்சுவேஷனாகவே நீங்கள் பாருங்களேன், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ், மெடிக்கல், அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ஷேர்ஸ் எல்லாமே நல்லா ஏறிச்சு. ஸ்பெஷலி ஸ்டாக்ஸ் வித் இன் இந்தியா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதே மாதிரி கன்சியூமர் ஃபுட், இப்போ நீங்கள் பிரிட்டானியாவாக இருக்கட்டும், இல்லை ஐடிசியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த எஃபெக்ட்டுமே இல்லை இந்த கொரோனானால. ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் நம்ம எல்லாரும் டீ குடிக்க தான் போகிறோம், அதே மாதிரி பிஸ்கட் சாப்பிட தான் போகிறோம், சோப்பு போட்டு குளிக்க தான் போகிறோம். அதெல்லாம் ரெகுலராக நடக்க தாங்க போகுது. அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போதுமே என்ன வர்ஸ்டாக இருந்தாலும் யார்கிட்டையாவது காசு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான 6 செக்டர் நான் திரும்பவும் சொல்கிறேன்: ரீட்டைலிங், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் சர்வீஸ், கன்சியூமர் ஃபுட், கன்சியூமர் டியூரபிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், டொமஸ்டிக் அப்ளையன்சஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ இந்த 6 செக்டரை மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா டைவர்சிஃபிகேஷனும் கிடைக்கும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சேஃபாக இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம
நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க. பெருசாக யோசிக்க போகிறது கிடையாது, ரொம்ப சின்னதாகவும் யோசிக்க போகிறது கிடையாது. ஒரு மிடில் கிளாஸாக நான் என்ன வாங்க போகிறேன், என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் எந்த மாதிரியான விஷயங்களை கன்சியூம் பண்ணும், நீங்கள் என்ன கன்சியூம் பண்ண, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் யோசிச்சு அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் மட்டும். உதாரணத்துக்கு நான் டே டு டே லைஃப்பில் காலைல எந்திரிச்ச உடனே ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எந்த கம்பெனி, சோப்பு எந்த கம்பெனி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு என்ன வாங்குறேன், அக்ரிகல்ச்சரல் செக்டரில் எந்த மாதிரியான பொருட்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து டிவி பார்க்க போகிறேன், ரேடியோ கேட்க போகிறேன், மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், ஹெட்செட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஆக்சசரிஸ். அதே மாதிரி ஒரு தலைவலி வந்துச்சுன்னா மாத்திரை மருந்து. ஸோ பேசிக்காக நமக்கு டே டு டே லைஃப்பில் என்ன தேவைப்படுமோ அதோட டிமாண்ட் எப்போதுமே குறைய போகிறது இல்லைங்க. அந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தான் கிராஷ் வந்தாலும் சரிங்க, 100 ரூபாயில் இருக்க ஸ்டாக் 50 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, 20 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, திரும்ப கிராஷ் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது 100ல் போய் அசால்ட்டாக நின்றோம். கிராஷ் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரிங்க, நான் பல் வளர்க்குறதோ, குளிக்கிறதோ, சாப்பிட்றதோ, இல்லை நான் படம் பார்க்குறதோ, இல்லை டிவி பார்க்குறதோ, ஃபோனில் பேசுகிறதோ, இல்லை என்னோட ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணுறதோ, இல்லை ஏசி போடுறதோ, இதெல்லாம் என்றைக்கும் குறைய போகிறதே கிடையாது. இந்த கிராஷ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, அவங்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க, அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை இன்ஃப்ராவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, ரியல் எஸ்டேட்டில் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கன்சர்ன் எனக்கு தேவையில்லைங்க. எலெக்ஷன் வரப்போகுது, யார் ஜெயிக்க போகிறா, யார் தோக்க போகிறா, அதோட இம்பாக்ட் நம்மளோட ஸ்டாக்ஸில் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது, அதுவும் எனக்கு தேவையில்லைங்க. நான் எம்ஏலே பெட் கட்டிக்கிற போகிறேங்க. நான் எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன், எதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நிறுத்த போகிறேன், எதில் நான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த பொருள் வந்து ஏன் அவ்வளோ பிடிச்சிருக்கு, இந்த பொருளோட கம்பெனி எது, இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் என்ன விலை விற்கிது, இதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் அதை அனலைஸ் பண்ணி அதில் தாங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நம்மளோட ஹேபிட்ஸ், நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது மாதிரியான ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த மார்க்கெட் கிராஷுக்கும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எந்த மார்க்கெட் கிராஷ் வந்தாலுமே, எவ்வளோ டிப் ஆனாலுமே அதோட ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும்போது, மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுங்க. அதே மாதிரி அடுத்த 10-20 வருஷத்துக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்மளோட கான்செப்டை திரும்ப சம்மரைஸ் பண்ணணும்னா, இந்த மார்க்கெட் கிராஷில் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, சிம்பிள். நான் என்ன சாப்பிட போகிறேன், நான் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறேன், நான் எங்கெங்கே ட்ராவல் பண்ண போகிறேன், என்ன மாதிரி உடைகள் போட்டுக்க போகிறேன், இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸை நான் இன்வெஸ்ட் பண்ணாவே தாராளங்க எவ்வளோ பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன், நீங்களும் சமாளிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் பர்டிகுலராக எந்த ஸ்டாக்கை பற்றியும் எடுத்து பேசலை அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறது நாட் நெசசரி நீங்களும் அதையே சாப்பிடணும்னு. நீங்கள் வந்து மேபி யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ப்ரிஃபரன்சஸ் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பொருட்களை சுற்று வட்டார பகுதிகளில் மற்றவங்க யூஸ் பண்ணுறதை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பொருட்களில் கான்ஃபிடன்ஸ் வருதோ அதோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளிஃபைடாக இருக்கே அப்படின்னு இருக்கலாம். பட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட் எல்லாம் படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ரியலி இன்ட்ரெஸ்டட். அதே மாதிரி நான் முன்னாடியே ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி மறக்காமல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. மீண்டும் இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம திரும்ப பேசுவோம். நான் உங்கள் செந்தில். நன்றி, வணக்கம்.